வாராகி. என் அன்பு குழந்தையே, எவ்வளவோ மற்றவர்களுக்கு உதவி செய்தோம். ஆனால் நமக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது யாரும் நமக்கு உதவி செய்யவே இல்லை. நாம் கஷ்டம்தான் பட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு தெய்வம் இருக்கிறதா இல்லையா, நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இப்படிப்பட்ட குழப்பமும் இப்படிப்பட்ட மனக்காயமும் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்வேன் ஒன்றே ஒன்றுதான். எதையும் சிந்திக்காமல் உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறதோ அதை நோக்கி நீ பயணித்துக் கொண்டே இரு. உனக்கான அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று. அதை நீ முதலில் காதில் வாங்க வேண்டும். நீ எங்கு நான் சொல்வதை காதில் வாங்குகிறாய்? உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறாய். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் வாராகி என்னை கண்டு கொள்ளவில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். நான் உன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பேனா? நான் கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை இந்நேரம் எவ்வளவு பிரச்சனையை சந்தித்து இருக்கும் தெரியுமா? தங்கமே, இப்பொழுது ஓரளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற ஒரே ஒரு விஷயம்தான். நீ சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்து எல்லாம் உனக்கு கிடைத்து நிம்மதியாக வாழ்வாய். இப்பொழுது வேண்டுமானால் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் சீக்கிரமாகவே உன்னை புரிந்து கொள்வார்கள். எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். அதன்படி உன் வாழ்க்கை அமையும். சிரித்தப்படன் சந்தோஷமாக இரு. எப்பொழுதுமே உன் முகத்தில் சிரிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த வாராகி இருப்பேன் உனக்கு துணையாக. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.